அனைவருக்கும் வணக்கம். நாடாளு மக்கள் கட்சி நிறுவன தலைவர் அக்னி செல்வராசு. நாடாளு மக்கள் கட்சி வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஆகிய 2 மாநிலங்களிலும் 40 இடங்களில் போட்டியிடுகிறது. எங்களுக்கு பொது சின்னம் வேண்டி இந்திய தேர்தல் ஆணையத்தில் முறையாக விண்ணப்பித்து கடந்த 12/3/2024 எங்களுக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஆகிய 2 மாநிலங்களிலும் 40 தொகுதிகளிலும் ஆட்டோ ரிக்ஷா சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் எங்களின் வேட்பாளர்கள் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியிலே தேர்தல் பரப்புரை செய்து வருகிறார்கள். இது குறித்து அனைத்து பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சிக்கு நாங்கள் செய்தி அனுப்பியுள்ளோம் மற்றும் சமூக வலைத்தளங்களிலே கடந்த 1 வார காலமாக தேர்தல் பிரச்சாரம் செய்து வருகிறோம். இந்நிலையிலே நாம் தமிழர் கட்சியினர் கடந்த 3 நாட்களாக ஆட்டோ சின்னம் அவர்களுக்கு ஒதுக்க போவதாக செய்திகளை பரப்பி வருகிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் நாம் தமிழர் கட்சியினர் இந்திய தேர்தல் ஆணையத்தை ஆட்டோ சின்னம் கேட்டு அணுகியதாகவும், இந்திய தேர்தல் ஆணையம் நாடாளு மக்கள் கட்சிக்கு ஆட்டோ ரிக்ஷா சின்னம் ஏற்கனவே ஒதுக்கியதால் தங்களுக்கு ஒதுக்க முடியாது என்று மறுத்துவிட்டதாகவும், இந்நிலையிலே தற்பொழுது ஆட்டோ ரிக்ஷா சின்னம் கேட்டு உச்சநீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்திருப்பதாகவும், அந்த மனு விரைவில் விசாரணைக்கு வருவதாகவும் ஒரு தகவல் சமூக வலைத்தளங்களிலே பரப்பப்பட்டு வருகிறது. ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு சின்னம் ஒதுக்கப்பட்டு தேர்தல் பிரச்சாரம் செய்து வரும் நிலையிலே இன்னொரு அரசியல் கட்சி அந்த சின்னத்தை பெற முயற்சி செய்வது ஒரு தவறான முன்னுதாரணமாகும். தங்களுக்கு ஒரு சின்னம் கண்டிப்பாக இந்திய தேர்தல் ஆணையத்தால் ஒதுக்கப்படும். அந்த சின்னத்திலே நீங்கள் போட்டியிடலாம். அதாவது முன்னால் யார் வருகிறார்களோ அவர்களுக்கு முதல் உரிமை கொடுக்கப்படும். அதுபோல நாங்கள் ஏற்கனவே முறையாக விண்ணப்பித்தோம். எங்களுக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஆகிய 2 மாநிலங்களிலும் போட்டியிட ஆட்டோ ரிக்ஷா சின்னம் ஒதுக்கப்பட்டு தேர்தல் பிரச்சாரம் செய்து வரும் நிலையிலே மீண்டும் அதே சின்னம் கேட்டு தேர்தல் ஆணையத்தை அணுகுவது என்பது தவறான முன்னுதாரணமாகும். எனவே தாங்கள் நாடாளு மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட ஆட்டோ ரிக்ஷா சின்னத்தை விட்டுவிட்டு வேறு ஏதேனும் சின்னத்தை பெற்று தேர்தலில் போட்டியிடுமாறு இந்த காணொலி மூலம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.